நிறைய விஷயங்கள் நிறைய விமர்சனங்கள் தாங்கும் போதும் அவர்கிட்ட தான் ஓடுவேன். வேற எதுவுமே கேட்க மாட்டேன். அங்கே போய் உட்காருவேன். இதுக்கே தோண்டா எப்படி இன்னொரு 6 மாதம் பொறுத்துக்கோ, உன்னை யாரெல்லாம் பேசினாங்களோ ஓட ஓட விட்டு அடிப்பேன். வாராகியை கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த அம்மா எதுக்கு சஷ்டியில் முருகரை கும்பிட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அம்பாளுக்கும் முருகருக்கும் உள்ள ஒற்றுமை சொல்லணும்னா 2 பேருக்கும் அவர் கையில் இருக்கிறது வஜ்ரவேல், அம்பாளுக்கு வஜ்ர கோஷம். முருகருக்கு சக்தியை கொடுத்ததே அம்பாள் தானே. ஒரு வார்த்தை கேட்டா போதும், நீங்க நினைச்சாலே அவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா அம்பாளே உக்கிரமானவ. அவளுக்கு நீங்க பக்கத்துல விளக்க வேற வச்சு அவளை இன்னும் சூடேத்துறீங்களா? கருடன் மேல ஒரு வராகி உட்கார்ந்துருக்காங்க. அந்த வராகிய கங்கை நதியில 2 கரங்கள் முக்கி எடுக்குது. அப்புறம்தான் குருஜியோட உருவம் தெரியுது. நமோ வராகி. வாராகியும் நானும் இந்த தலைப்புக்காகவே நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வருகை புரிஞ்சிருக்கீங்க. இந்த தலைப்பை அழகாக தேர்ந்தெடுத்த வாராகி டிவிக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய கரகோஷத்தோட நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அம்பாளுக்காக நம்ம நிறைய வழிபாடுகள் பண்ணலாம். அம்பாளுக்கு பண்ணுறதுலேயே மிகச்சிறந்த பெரிய வழிபாடு அப்படி அது என்ன அப்படின்னா, அவளால் நம்ம பெற்ற நல்லதை 4 பேருக்கு சொல்லணும். அதுதான் பெரிய வழிபாடு. அந்த வழிபாடு பண்ணுறதுக்காக இன்னைக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே நான் வராகத்தோட சேவகர்களாக பார்க்குறேன். இதுக்கு தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கக்கூடிய எங்களுடைய குருஜி, அவங்கள பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் முன்னுரையில் முதல்ல. ஏன்னா இந்த வராகி என்ன, யார் என்ன எதுவுமே தெரியாது. எங்களுக்குள்ளே இருந்த குழப்பமாக இருக்கட்டும், நடுவில் வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதிலிருந்து மீட்டெடுத்து நீ கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கேன்னு நான் அடிக்கடி போகிறதில்ல. நான் போகிற நேரம் எனக்கு மொத்த எனர்ஜியும் மொத்த சக்தியும் கொடுத்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஓடுன்னு ஓட விட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எனர்ஜி தான் இன்னைக்கு நமக்கு இந்த விழாவை தலைமை தாங்க வந்திருக்கக்கூடிய வராக குருஜி. அவங்க இந்த அம்பாளுக்கான இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் உங்களை பற்றி என்ன விமர்சனம் வேணால் வரட்டும், ஆனால் இந்த அம்பாளை முன்னெடுத்ததில் உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு விளக்கு கடையை சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எங்களுடைய குருஜியை சொல்லுவேன். ஒரு 15,000 விளக்குக்கு மேலே போயிடுச்சு. கடையிலேருந்து நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. அப்பவும் கூட கமெண்ட்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்பாலே உக்கிரமானவ, அவளுக்கு நீங்கள் பக்கத்தில் விளக்க வேற வச்சு அவளை இன்னும் சூடேத்துறீங்களா? இது நல்லதா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு பதில் வந்து யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னு தெரியாது. குருஜியை நான் சந்தித்த விதத்தை நான் சொன்னேன்னா நீங்கள்லாம் அசந்துருவீங்க. ஒரு 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 ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு, ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. கருடன் மேலே ஒரு வராகி உட்கார்ந்துருக்காங்க. அந்த வராகியை கங்கை நதியில் 2 கரங்கள் முக்கி எடுக்குது, கங்கை நதியில். அப்புறம்தான் குருஜியோட உருவம் தெரியுது. அவர் யார், எங்கே இருக்கார் எதுவுமே தெரியாது. ஒரு 2 வாரத்தில் ஒரு அம்மா எங்கள் கடைக்கு வர்றாங்க. அவங்களால என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நான் அப்போ நினச்சி கூட பார்க்கல. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, வராகியை தடவி தடவி சுற்றி சுற்றி பார்த்து, இவ்வளோ பெரிய வராகி டாலர்லாம் நம்ம கடையில் இருக்கும், அதை எடுத்து அவங்க முத்தம் கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுடைய செய்கைகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே கடையில் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட வந்து அப்புறமா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எங்களுடைய அப்போ நான் தான் பில்லிங் கவுண்டரில் இருப்பேன். பக்கத்துலேயே சேரை போட்டு நீங்கள் இங்கே உட்காருங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அப்போ அவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நிற்கிற வராகி செஞ்சு தருவீங்களான்னு கேட்குறாங்க. நான் எப்படிமா இருப்பாங்கன்னு கேட்குறேன்.
அவங்க ஒரு வராகியை தேடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போது ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேம்மா, அதை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு, ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்கம்மான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை காட்டுறேன். இவர் எங்கள் குருஜி தான்றாங்க. அம்பாள் எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணா பாருங்கள். அடுத்த வாரமே நான் இவரை பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். மனசுக்குள்ளே அம்பாள்கிட்ட பேசுகிறேன். என்ன கேட்டேன்னா, மா அந்த விளக்கு ஏற்றுறது கரெக்டாக தப்பா? ஆஷாட நவராத்திரி அப்போ தான் வருது. இது சரி அப்படின்னா நான் தஞ்சாவூர் கோவிலுக்கு கொண்டு வருவேன். ஒரு விளக்கை செஞ்சு 2 விளக்கு செஞ்சேன் அந்த டைமில். ஒன்று வேலூருக்கு, இன்னொன்று தஞ்சாவூருக்கு. நான் தஞ்சாவூர் கோவிலுக்கும் கொண்டு வருவேன், வேலூருக்கும் கொண்டு போவேன். இந்த 2மே எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் பண்ணுறது சரி, நான் ஏற்றுக்கிறேன். இப்படித்தான் உள்ளே போனோம். தஞ்சாவூரில் எந்த மறுப்பும் சொல்லாமல் அம்பாள் பக்கத்தில் பாதத்தில் வச்சு ஏற்றி அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தா. வேலூருக்கு வர்றேன், அவரை பார்த்து உக்காந்துருக்கிற. அது ஒரு பெரிய மிராக்கல் மாதிரி இருந்தது, ஒரு தெய்வீக சங்கமம் மாதிரி இருந்தது. எனக்கு இந்த வராகியை அறிமுகப்படுத்தின அந்த முதல்ல விளக்கு செய்ய சொன்ன தேவி அங்கே வர்றாங்க. நான் சென்னையிலேருந்து இங்கே போயிருக்கேன். எதுவுமே பிளான் கிடையாது, இதெல்லாம் அம்பாளுடைய கனெக்ஷன். குருஜி அவர் ரூமில் மீட் பண்ணுறோம். சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தார், வேறு எதுவுமே சொல்லலை. உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னாரு. பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, நம்ம பேசுகிறத வச்சு கேட்டு சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம். ஏன்னா நம்மளை நிறையா பேரை பார்க்குறோம் இல்லையா, அதனால் நான் வாயை மூடிக்கிட்டே பேசாமல் உட்காந்து. ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்துலேருந்து கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. பேசாமல் உட்காந்துருக்கேன். அவர் எனக்கு கேட்ட கேள்வி, நான் அவர் கடைசியாக ஒரு 3/4 மணி நேரம் கழித்து என்னுடைய துயரம், பர்சனலான ஒரு விஷயம், அதை 2வது கேட்டேன். முதல்ல கேட்ட விஷயம், இந்த விளக்கு சரியா தப்பா, அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. நீ இன்னைக்கிலேருந்து இந்த விளக்கை ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி கொடுக்குறோன்ற எண்ணத்தோடு கொடு, அவ்வளவுதான் அவர் சொன்ன வார்த்தை. அம்பாள் உனக்கு இந்த பணியை கொண்டு கொடுத்துருக்கா. இந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளவு தூரம் இன்னும் நம்பிக்கையாக அம்பாள்கிட்ட என்னையை கொண்டு போச்சு. இன்றைக்கி எல்லாரும் விளக்கு கடையில் அம்பாளை தேடி வர்றீங்க இல்லையா, அந்த அம்பாள் உருவானது அவளுக்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்த குருஜி. அவருடைய திருக்கரங்களால் சுவாசம் கொடுத்தாரு, அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். ஆனால் குருஜி இன்றைக்கி சொல்லுவார், நான் உள்ளே வர வரைக்கும் அப்படி ஒன்றை நினைக்கலம்மா அப்படின்னாரு. அம்பாள் சுவாசம் கொடுக்குறாரு. அந்த இடம் விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் வைக்கணும், கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணர் வைக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட அந்த இடம் அம்பாள் அங்கே குருஜி கையால் சக்கரம் வரைஞ்சி அங்கே உட்கார்ந்தா. அன்னைக்கு உட்கார்ந்தவ தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் இழுத்துட்ருக்கா. அவளை பார்க்கறதுக்காக ஏதோ படிக்காதவங்க வந்தால் வேறு விஷயம். பெங்களூர்லேருந்து டாக்டர்ஸ் ஃபேமிலி வந்தாங்க, நாங்கள் கடையில் இல்லை. அத்தனை தட்டு வரிசை கொண்டு வந்து அம்பாள் முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம். இந்த வீடியோவை பார்த்தோம். இந்த அம்பாள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், சரியாச்சுன்னா வர்றேன்னு. அன்றைக்கி கார் எடுத்துகிட்டு அவங்க வந்து செஞ்சுட்டு போனதாக இருக்கட்டும். இன்றைக்கிலேருந்து ஆஷாட நவராத்திரியில் ஒரே ஒரு நாள் பூஜை மட்டும்தான், விளக்கு கடையோட பூஜை. அது எவ்வளோ கிராண்டாக நடக்குதுன்னு தெரியும். அத்தனையும் அந்த அம்பாளுடைய பக்தர்கள் நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ராஜவராகிக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதை விட பல மடங்கு சக்தி அந்த தாய்க்கு உரு கொடுத்த எங்களுடைய குரு இங்கே இருக்கார். அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்கள் தாங்கும் போதும் அவர்கிட்ட தான் ஓடுவேன், வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். அங்கே போய் உட்காருவேன். இதுக்கே தோண்டா எப்படி, இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோ, உன்னை யாரெல்லாம் பேசினாங்களோ ஓட விட்டு அடிப்பேன். அப்போ சந்தோஷமாக இருக்கும்ல, இப்போ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு சகிச்சு போகிற அந்த மன தைரியத்தையும் கொடுத்தவர் எங்களுடைய குருஜி. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அப்படி என்ன இந்த அம்மா செஞ்சிருவா அப்படின்னா, இந்த வராகியும் நானும் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய விளக்கடைக்கு ஒருத்தவங்க ரெகுலராக வந்து பூஜைக்கு வர்றவங்க வாய் விட்டு எங்கிட்ட கேட்குறாங்க, அம்பாள் முன்னாடி உட்காந்து, அக்கா அம்மாவுக்கு கட்டின காட்டன் புடவை எதுனா இருந்தால் கொடுங்கன்னாங்க. எப்போதுமே அம்மாவுக்கு பட்டு உடுத்துவோம், எல்லாருமே கொண்டு வந்து கொடுப்பாங்க, உடுத்திட்டு அவங்களுக்கு கொடுப்போம்.
காட்டன் புடவை புதுசாக வந்திருக்குமா, நான் உடுத்திட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். கல்யாணமாகி அவங்களுக்கு 19 வருஷம் ஆச்சான். நல்ல வசதியானவங்க தான். அவங்க வீட்டுக்காரி இது வரைக்கும் ஒரு நாளும் புடவை, பட்டு புடவை எடுத்தே கொடுத்ததில்லையா. காட்டன் புடவை அம்மா முன்னாடி உட்காந்து கேட்குறாங்க. மறுநாள் அவர் வீட்டுக்கு பட்டு புடவையோடு போகிறாராம். 19 வருஷத்தில் ஒரு வார்த்தை கேட்டால் போதும், நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா இந்த அம்பாள் தான். நம்ம நினைக்கலாம் நான் சோர்ந்து போகிறேன் நிறையா, அதாவது எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். அந்த டைமில் நான் சாப்பிடலை, நெஞ்சு படபடன்னு வருது. அதாவது அனாவசியமாக ஒரு பேச்சையோ ஒரு வார்த்தையோ கேட்கும்போது மனசு துடிக்கும் இல்லையா. அப்படி துடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்தையோட கனவுல அவங்களுக்கு என்ன நடந்தது எதுன்னெலாம் தெரியாது. என் மகா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, அவளுக்கு சோறாக்கி கொண்டு போய் அவளுக்கு போடுறியான்னு. என்ன வசதி குறையாக இருக்கும். ஆனால் நான் சரியாக சாப்பிடலைன்றத அந்த அம்பாள் உணர்ந்து அவங்க இலை பாயசத்தோடு எனக்கு கடைக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அம்பாள் கனவுல சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லின்னு. இப்படி பக்குவமாக பார்த்துக்கக்கூடிய தாய் அவ. அதனால தான் வாராகியும் நானும்னு சொல்கிறோம். இந்த அத்தனை கூட்டமும் அவளுடைய அருளை அனுபவித்தவங்க. இன்னும் நிறைய பேர் நேரலையில் பார்த்துட்டு இருக்கலாம், நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும், அதில் பார்க்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும் அம்பாள் பற்றி சொல்கிறதுக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவங்களெல்லாம் டேட்டை புக் பண்ணி நீங்கள் வந்து இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வரலை. அந்த அம்பாளால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். எல்லாருமே பிஸியாக இருக்கிறவங்க. அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை அதிசயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. வாராகியை பொறுத்த மட்டும் நீங்கள் வாயை திறந்து கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ரொம்ப சின்னதாக கேட்டுற போகிறீங்க. அவள் கொடுக்கறது ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த விஷயத்துக்காகவும் ஒரு பார்வையில் பார்த்தோன்னா போதும்மா என்னம்மா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தா போதும், அடுத்த நிமிடம் பதில் கொடுக்கக்கூடிய தாய். இன்னும் நிறையவே சொல்லலாம். ஆனால் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய அனுபவங்களை கேட்க நானுமே ஆர்வமாக இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ண இது கூட அம்பாள் சித்தம். உங்களுக்கு அது தெரியுமா? வாராகியை கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த அம்மா எதுக்கு சஷ்டியில் முருகரை கும்பிட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த வாரம் இவங்க வந்து கேட்குறாங்க வாராகியும் நானும் நடத்தலாமான்னு. அம்மா எந்த தெய்வத்தையும் கும்பிடாதேன்னு சொல்ல மாட்டா. நான் பார்ப்பேங்க, அப்படி எல்லாரையும் சேர்த்து வச்சு அழகு பார்க்குறவ. இன்னொன்று தெய்வங்களுக்குள்ள அம்பாளுக்கும் முருகருக்கும் உள்ள ஒற்றுமை சொல்லணும்னா 2 பேருக்கும் அவர் கையில் இருக்கிறது வஜ்ரவேல், அம்பாளுக்கு வஜ்ர கோஷம். இதை விட இன்னும் பெரிய ஒற்றுமை வேணும். முருகருக்கு சக்தியை கொடுத்ததே அம்பாள் தானே. அருணகிரிநாதர் முருகரை மட்டும் பாடலையே, வாராகி அவருடைய திருப்புகளில் வந்திருக்கே. அப்போது எந்த தெய்வத்தையும் நான் இதை கும்பிடுறேன் அதனால் நான் அதை கும்பிட மாட்டேன்னுலாம் எங்களுக்கு கிடையாது. அம்பாள் அப்படி எங்களை வளர்க்கலை. எல்லா தெய்வத்துக்கும் உகந்தவள் தான். நடத்திட்டு வந்தேல்ல, உனக்கு அடுத்த விமர்சனம் வரும், நீ நடத்த வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணுறேன், கூட இரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சியை அழகாக நடத்தி கொடுத்துட்ருக்குற அம்பாள். அவளுக்கும் எங்களுடைய குருஜிக்கும் மனசில் கலக்கம் வரும்போதெல்லாம் கலங்கத்தை துடைக்கக்கூடிய எங்களுடைய குருஜியோட பாதத்தை வணங்கி அடுத்தவங்க எல்லாருமே பேசுகிறதுக்கான வாய்ப்பாக இது இருக்கணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், நமோ வர.